வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஸ்கை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் உரை சிந்தனை உரை வகுப்பு. வருகை தந்துள்ள அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இம்மன்றத்தின் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எமது பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் மகரிஷியின் ஞானக்களஞ்சிய பாடல்களுக்கு துறை சிந்தனை உரையாக விளக்கம் அளித்து வருகின்றார். இன்று 46வது பாகம் தொடங்க உள்ளார். ஐயா போன வாரம் சிந்தனை செய்யும் பொழுது ஒரு விடயம் என்று சொன்னார் என்று சொன்னால், அதாவது ஆத்மீகத்தில் வேதாத்திரியம் ஒரு பிஹெச்டி கோர்ஸ். அது ஒரு சாதாரண தத்துவமோ பயிற்சி முறையோ அல்ல. இதை தொடுவதற்கே ஒரு ஞானம் வேண்டும், புண்ணியம் வேண்டும் என்று ஒரு சொன்னார். அதை பார்க்கும் பொழுது வந்திருக்கும் அனைவரும் அனைவரது அன்பர்களும் ஒரு ஞானம் உண்டு, புண்ணியம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அதை மரபமாக சொன்னார் என்று நினைக்கிறேன் நான். அதோடு என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த ஏடுகளின் மூலம், அதாவது படித்து உரை செய்வது, இப்படி எத்தனையோ பேர் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் போலிகள் என்று சொல்லி அப்படின்னு சொன்னார். அதுவும் ஒரு உண்மையான விடயம். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஐயா பற்றிய நான் உணர்ந்த ஒரு விடயங்கள் ஒன்றை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதாவது இதுவரை ஐயா இந்த மன்றத்திற்கு 350க்கு மேல் சிந்தனை உரை செய்து விட்டார். அந்த உரைகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது அவர் ஒவ்வொரு விடயத்தையும் அலசி ஆராய்ந்து அனுபவித்து அனுபவத்தின் மூலம் கண்ட உண்மைகளை பேசுகிறார். அப்படி பார்க்கும்போது சுருக்கமாக சொன்னால், அவரே தானாய் பழுத்து கனிந்த ஒரு இனிமையான பழம் என்று சொல்லலாம். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த போலிகள் புயடிச்சு பழக்கிற ஒரு செயற்கையாக பழக்கிற பழங்கள் மாதிரி. 2 பழங்களையும் பார்க்க ஒன்றா தான் இருக்கும். அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் வித்தியாசம் தெரியும். ஏன் சொல்றேன்னு சொன்னால், ஐயாவின் சிந்தனைகளை கேட்டவர்கள் இதை உணர்ந்திருப்பார்கள், உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். எனவே அந்த வேதாத்திய தத்துவங்களை ஐயா மூலம் கேட்பது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் என்று கூறிக்கொண்டு சிந்தனையை தொடங்குமாறு ஐயாவை பணிவன்புடன் கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க தொடங்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கலந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஞான களஞ்சியம் வேதாத்திரிய கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு மேலும் ஒரு கவியை சிந்திக்க இருக்கின்றோம். தலைப்பு: அறிவை அறிய கருதவம் அவசியம். அறிவை அறிவதற்கு அப்படின்ற ஒரு அறிவு இன்னொரு அறிவை அறிவதா என்றால், ஒரு பின்னம் தன் முழுமையை அறிவது என்ற அர்த்தம். மனித உடலிலே இயங்கிக் கொண்டிருப்பது பகுத்த அறிவு, பின்னப்பட்ட துண்டுப்பட்ட அறிவு. இதன் மூலம் பேரறிவாகிய இறைநிலை. எனவே அறிவை அறிவது என்றால், நம்முள் உள்ள துண்டுப்பட்ட இந்த பகுத்தறிவு
எங்கேயிருந்து துண்டுபட்டதோ அந்த மூலத்தை அறிவதற்கு ஒரு உபாயம் வேண்டும் இல்லையா? எதன் வழியாக தன் மூலத்தை அறிய முடியும் என்றால் கரு தவம் அவசியம். கரு என்பது இறைநிலை, கரு மையம் என்பது பின்னப்பட்ட நிலை. இப்ப கரு தவம் என்றால் இறைவனை அறியக்கூடிய, அடையக்கூடிய தவம். இப்ப தவம் என்பது என்ன என்றால் வெளியே விரிந்து ஓடக்கூடிய மனம், 40 அலை வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனம், இதை உள்நோக்கி திருப்புகின்ற போது அது 40 படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து 14 கீழாக நுண்மை நிலைக்கு போய் மேலும் நுண்மை அடைந்து 7 அலை முதல் 4, மேலும் நுண்மை பெறுகின்ற போது 3 முதல் 1, இயக்கமே அற்ற நிலையில் பூஜ்ஜியமாக பேரறிவை தரிசிக்கும். அப்ப தவம் என்பது புறத்தே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனம் அகத்தே திரும்புவது. அதனால் அதற்கு அகதவம். சென்ற அமர்வில் பார்த்தோம் புறதவம், ஆலய வழிபாடு, மந்திர உச்சாடனம், இது போன்றவை எல்லாமே புறதவம். ஏனென்றால் தவம் என்பதே மன ஓர்மையின் வெளிப்பாடுதான். இப்ப மனம் எங்கே குவிகிறதோ அது புறதவம் சொல்கின்றோம். அதுக்காக ஒரு திரைக்காட்சி கிளைமேக்ஸ் பார்க்கும் போதும் மறந்துடுவோம், அது தவம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அங்கே மனம் குவிகிறது, காண்கின்ற காட்சிகளோ உணர்ச்சி வயப்பட்ட கிளைமேக்ஸ். அப்ப மனம் எதிரே குவிந்து நிற்கும் என்றால் அந்த காட்சியுடைய அலைவேகம் என்னவோ அந்த வேகத்திலே மனம் குவிந்து நிலைத்துவிடும். அது தவம் என்று சொல்ல முடியாது. இதுவே ஆலய வழிபாடு, மந்திர உச்சாடனம், இவற்றிலே மனம் படிப்படியாக அலைவேகம் குறைந்து கொண்டே வரும். அதனால் அது புறதவம் என்ற தகுதி பெறுகிறது. இந்த புறதவத்தை அகத்தவமாக மாற்ற வேண்டும். இப்போ புறதவத்திற்கும் அகதவத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால், ஓஷோ சொல்வார், மெடிடேஷன் இஸ் கான்சன்ட்ரேஷன், பட் கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன். புறதவம் அது இறை வழிபாடு, பூஜை புனஸ்காரங்கள் மட்டும்தான். ஆனா அகதவம் என்பது தன் உயிரின் மீது மனதை நிலைநிறுத்துவது. ஸோ கான்சன்ட்ரேஷன் வெளியே நடக்கலாம், அதுக்கு வெறுமனே மனம் ஒன்றுதல் அப்படின்னு தான் பேரு தவிர தவம் என்ற சிறப்பு அதற்கு கிடையாது. தவம் என்பது தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி, அறிவு அறிகின்ற முயற்சி, மனம் தன்னை அறிகின்ற, தன் மூலத்தை அறிகின்ற முயற்சி. அதனால் உயிர் மீது மனம் வைத்தல் தியானம், அது அகதவம். அகமாக இருக்கின்ற அறிவு, பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவே பின்னப்பட்டு வந்ததனால் அகம் பிரம்மாஸ்மி என்று வேதம் சொல்லும். அகமாக இருப்பதும் இறைநிலையே தான். அதனால் இந்த கரு மையத்திலே தவம் ஏற்றி கருவை நோக்கி முழுமை பெறுவது. ஸோ கிராவிட்டி என்பது கரு, ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்பது கருமையம். அதாவது ஒரு புள்ளியை மையமாக கொண்டு அமைந்த இயக்கம் அல்லது தோற்றம் அல்லது ஜீவன் அல்லது மனிதர்கள், இப்படி எந்த ஒன்றிலையும் மையம் கொண்டு இயங்கினால் அது கருமையம் என்றும் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்றும் சொல்லப்படும். எனவே கருவாக இறைநிலையை அறிய வேண்டும் என்றால் அந்த கரு நம்முள் மையம் கொண்டிருக்கின்ற ஆத்மா, ஜீவாத்மா,
இங்கே இருந்துதான் அது தன்னை அறிவதற்கு முனைய வேண்டும். அதனால்தான் கீதையில் என்ன சொல்றாங்க, உனக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவை அறியாமல் பரமாத்மாவாகிய என்னை அறிய முடியாது. இதே கருத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு, தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. அதனால உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்கிறது திருமந்திரம். எனவே அறிவை அறிய கருதவம் அவசியம். இதை தவிர்த்து வேற எந்த வழியிலாவது ஞானம் பெற்றவர் உண்டா என்றால் யாருமே இல்லை. எல்லா ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் அகதவத்தின் மூலமாகத்தான் தன் மூலமாகிய இறைநிலையை உணர்ந்து லயமானார்கள். தன் உடலின் பரிணாம அமைப்பு மேன்மை தத்துவமாம் அறிவினது இயல்பியக்கம் பின்விளைவும் பேருலகில் ஜீவகோடி பிறப்பு இறப்பு நடுவாக அனுபவிக்கும் இன்ப துன்பம் இவைகள் எல்லாம் வயது வந்தோர் எல்லோரும் அறிந்து அறிவால் ஒன்றுபட்டு நன்முறையில் வாழ்க்கையிலே அமைதி காணும் நினைவு உயர்வு கருதவத்தால் ஆகும். தவத்தினுடைய வழிவகை என்ன? தன் உடலின் பரிணாம அமைப்பு மேன்மை தத்துவமாம் அறிவினது இயல்பியக்கம். இந்த உடல் எப்படி உருவானது? தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து கருவானது. பிறகு தாய் தந்தை எப்படி கருவானாங்க? இதே போல தாத்தா பாட்டிக்கு. அப்படியே பின்னோக்கி பயணித்தால் எங்கிருந்து இந்த மனித வர்க்கம் தன் பயணத்தை துவங்கியது என்றால், ஒரு ரதி மன்மதனோ அல்லது ஒரு ஆதாம் ஏவாலோ அல்லது குரோமோசோம் எக்ஸ் அண்ட் ஒய்யோ, ஏதோ ஒரு பெயர், ஒரு ஆண் ஒரு பெண், இந்த இரண்டின் சேர்க்கையிலே தான் இன்றைக்கு 820 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள். அப்ப எல்லோருக்கும் தாய் தந்தை யார்? அந்த ஆதாம் ஏவாலோ ரதி மன்மதனோ அல்லது குரோமோசோம் எக்ஸ் அண்ட் ஒய்யோ, அதுதான் நம் எல்லோருக்கும் பிதா. இதனோடு முடிந்ததா என்றால் இதற்கு மூலம் உண்டு. அது ஐந்தறிவு ஜீவராசிகள். அப்படியே பின்னோக்கி போனால் பஞ்சபூதங்கள், விண்ணுக்கு மூலமாகிய பரமாணு என்ற இறைத்துகள், ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகிள். அது எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியில் முடிவது தெளிவது அடைவதே இறைநிலை உணர்வு பேரின்பம். எனவே தன் உடலின் பரிணாம அமைப்பு, இந்த உடல் வருவதற்கு எத்தனை நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டது இயற்கை. நுண் உயிரில் தொடங்கிய உயிரின வரலாறு கிட்டத்தட்ட 82 லட்சம் ஜீவராசிகள் என்று இன்றைக்கு கணக்கு சொல்றாங்க. தோன்றிய போது குறைவாக இருந்திருக்கும். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இனத்திலேயும் புதிய புதிய வகைகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றனவல்ல. தாவரங்கள் எடுத்துக்கொண்டாலும் புதிய புதிய தாவரங்கள் உருவாகின்றன. காரணம், ஒரு இன தாவரம் மற்றொரு இன தாவரத்தோடு இணைகின்ற போது ஒரு புதிய தாவரம் உருவாகின்றது, அயல் மகரந்த சேர்க்கை மூலமாக. இதையே தான் மற்ற ஜீவராசிகளிலே கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி. அப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண் மகன் இன்னொரு குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளை இரண்டும் சேர்ந்தால் கிராஸ் பிரீடிங் வருவது ஒரு சந்ததி. இப்படி எல்லாமே அயல் மகரந்த சேர்க்கையினால் வந்த பரிணாம வியதி, அதிலே வந்த இந்த பருவுடல். எனவே தன் உடலின் பரிணாம அமைப்பு, சரி, உடல் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. நுண் உயிர் தான்
அது மிக சிறு புள்ளியாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உள்ளதே தவிர, மற்ற தாவரங்களில இருந்து மனித இனம் வரைக்கும் எல்லாமே உடலாக அமைந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்ப மனித உடலுக்கு என்ன மேன்மை என்றால், மற்ற ஜீவராசிகள் செய்ய முடியாத காரியத்தையும் இந்த மனித உடல் செய்யும். மனித மூளை செய்யும். மனித அறிவு செய்யும். 5 வரைக்கும் உள்ள எந்த ஜீவனுக்கும் ஒரே வகை வாழ்க்கை தானே. இந்த புலி இப்படித்தான் வாழ்கிறது, அந்த புலி வேறு மாதிரி வாழ்கிறது என்று சொல்ல முடியுதா? எத்தனை புலிகள் இருந்தாலும் அந்த புலி இனத்தின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்று ஒரு கட்டுரை எழுதிவிடலாம். ஆனால் மனிதனை பற்றி ஒரு சரித்திரம் எழுத முடியுமா? ஒரு மனிதனே ஒரு பெரிய சரித்திரம். 800 கோடிக்கும் அதிகமான மக்கள். ஒருவரை போல் மற்றவர் இல்லை. எல்லாமே பேதப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த மேன்மை அமைந்ததற்கு காரணம் என்ன? 5 வரைக்கும் உள்ள விலங்கு பறவைகளில் அமையாத ஒன்று மனித இனத்தில் மட்டும் அமைந்ததற்கான காரணம் என்ன? ஏன் இத்தனை பேதங்கள், இத்தனை போட்டி, பொறாமை, அன்பு, நன்றி, கருணை, தியாகம், இப்படி மாறுபட்ட முரண்பட்ட கோணங்கள், நற்குணம் துர்க்குணம் என்று முரண்பட்ட கோணங்கள் ஏன் இப்படி அமைந்தது என்றெல்லாம் சிந்திக்கின்ற போதுதான், எவ்ரி ஹியூமன் இஸ் எ சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்துள் உயிர் என பேசப்படுகிறான். கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கிறான் என்றார் மகர்ஷி அவர்கள். எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தின் ஓமானமாக ஒரு முன்மாதிரியாகத்தான் இருக்கின்றான். இவனிடத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது. சுத்தவரின் இயல்பிலிருந்து அசைந்து பரிணமித்த இறைத்துகள் முதல் இந்த சனம் வரைக்கும் செய்து முடித்த அனைத்து அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உண்டு. அதிலே 7 தலைமுறைகளை எழுச்சி பெற்றது மட்டும்தான் நமக்கு வெளிப்படுகின்றன. மற்ற எல்லா அனுபவங்களும் பதிவுகளும் அடங்கப்பெற்ற நிலையில அப்படியே தலைமுறைகளை கடந்து போய்கொண்டே இருக்கும். இது விஞ்ஞானம் நிரூபித்த உண்மைதான். லேட்டன்ட் கரெக்டர், பேட்டன்ட் கரெக்டர் அப்படின்னு. அப்படி இந்த உடலின் மேன்மை என்ன என்றால், எல்லா அனுபவங்களையும் ஈர்த்து சுருக்கி தன்னுள் பதிகின்ற அற்புதமான ஒரு ஜீவகாந்த அலை இயக்கம். அதனால் உருவான கருமையத்தின் தரம் மாறிய போது அதுக்கு பெயர் ஜீவாத்மா. ஒரு மனிதன் ஜீவாத்மா இன்னொரு மனிதனை போல் இல்லை. அதே போல் தாய், தந்தை, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் வர்றாங்க. ஒன்று போல் இருக்கிறதா? எல்லாவற்றும் பேதம் காணும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ் என்பார் ஓஷோ. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே என்பார் கண்ணதாசன். அப்ப இறைவனின் கணக்கிலே முடிந்தது மீண்டும் தொடர்வது இல்லை. புதிய புதிய அத்தியாயங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு அத்தியாயத்தை போல் இன்னொன்று இருக்காது. அதான் பரிணாமம். இத்தனை மேன்மைகளும் அமைந்த இடமே மனித திருவடிவம். அதனால் தன் உடலின் பரிணாம அமைப்பு மேன்மை தத்துவமாம் அறிவினது இயல்பியக்கம் பின்விளைவும் பேருலகில் ஜீவகோடி பிறப்பு இறப்பு நடுவாக அனுபவிக்கும். தத்துவமாம் அறிவினது இயல்பியக்கம். தத்துவமசி, இது ஒரு வேத வாக்கியம். தத் என்பது இறைநிலை, துவம் என்பது அதுவாக இதுவாக அதுவாக எல்லாமாக.
யாதுமாய் யாவையுமாய். அசி இருக்கிறது, பரிணமித்தது. அப்ப தத்துவமசி என்ற சொல் எல்லாம் வல்ல இறைநிலையை எல்லாமாக பரிணமித்தது, அருவமே தோற்றமாக உருப்பெற்றது. நம்மிலிருந்து பின்னோக்கி போற போது இப்போ இதுவரைக்கும் நம்ம சிந்தித்தோமே, நம்முடைய ஆத்மா, இந்த உடம்பு தாய் தந்தைகிட்ட இருந்து வந்தது, இப்படியே பின்னோக்கி போனோம் அல்லவா? அப்படி பின்னோக்கி போகின்ற வேத வாக்கியம் என்ன என்றால், அகம் பிரம்மாஸ்மி. நமக்குள் எல்லை கட்டியிருக்கின்ற உடலின் மையமாக அமைந்த இந்த அகமே பிரம்மத்தின் துண்டுபட்ட நிலை, இந்த உலகத்தில் துண்டுபட்ட நிலை. அப்ப பிரபஞ்சம் என்ற இந்த உலகத்தில் ஒவ்வொரு இயக்கமும் தோற்றமும் மனிதனும் ஜீவனும் தனித்தனி இயக்கங்கள். எனவே தத்துவமாம் அறிவினது இயல்பியக்கம். அப்படி தத்துவமாக பரிணமித்ததே, எது பரிணமித்தது என்றால் அறிவினது இயல்பியக்கம். இயல்பு அது விதி, இயல்போக்க விதி என்று சொல்கின்றோம். அப்ப இயல்பு இயக்கம் இயங்குகின்ற போதே இயல்பு விதியாகவும் வெளிப்படுகிறது. அதாவது சுத்தவெளியிலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஆற்றல், அது இயங்குகின்ற போதே விதியோடு சேர்ந்து இயக்கமும் பிறந்தது. இயக்கம் முதலிலேயா அல்லது விதி முதலா என்று பிரிக்க முடியாது. இயக்கமும் விதியும் ஒரே சனத்தில் உருவாகும், மறையும். அதனால் இயங்குகின்ற வரைக்கும் விதி இருக்கும், இரண்டையும் பிரிக்க முடியாது. அது காரணம் என்ன என்றால் அறிவினது இயல்பு. எப்படி அந்த பேரறிவை தான் பின்னப்பட்டு எழுச்சி அடைந்தது. அந்த எழுச்சி அடைந்த சிவத்தை தான் ஈஸ்வர் என்று சொன்னாங்க. ஆதியாக இருந்த போது சவம், எழுச்சி பெற்ற நிலை சிவம். அந்த சிவத்தை தான் ஈஸ்வரன் சொன்னான். ஏன்னா சவம் என்ற பெயர் கிடையாது இல்லையா, சிவம் என்று மட்டும் தானே சொல்றோம். அதனால் எழுச்சி பெற்ற நிலையை ஈஸ்வர் என்று சொன்னார். அப்படி எழுச்சி பெற்றது எது? அறிவே எழுச்சி பெற்றதால், அந்த இயக்கத்திற்குள் அறிவே உள்ளடங்கி அதனோடு இரண்டர் கலந்திருப்பதால் அறிவின் தன்மையாகிய இயக்க ஒழுங்கு அந்த இயக்கத்திலே மறைநிலையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும். அதனால் இந்த தோற்றத்தையும் இயக்க விதியையும் பிரிக்க முடியாது. இறை துகளிலே இயல்புக்க விதியாக மலர்ச்சி பெற்றதே பஞ்சபூதங்களிலே இயற்கை விதியாக மேன்மை அடைந்து, ஜீவன்களிலே குறிப்பாக மனித இனத்திலே செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியாக, கூடுதல் அறமாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே தெய்வ நீதிக்குள் தான் இயல்புக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி மூன்றும் இணைந்ததே தெய்வ நீதி. அதனால் தத்துவமாம் அறிவினது இயல்பு இயக்கம். அறிவின் இயல்பு எல்லாவற்றுக்கும் மூலம். அறிவினது இயல்பு இயக்கத்திற்குள் ஒரு ஒழுக்கம், இயக்கத்திற்குள் ஒரு ஒழுக்கம். இவையெல்லாம் தத்துவமாம் அறிவினது இயல்பு இயக்கம். பின் விளைவும் பேருலகில் ஜீவக்கோடி பிறப்பு இறப்பு நடுவாக அனுபவிக்கும் இன்பத் துன்பம். இந்த இயல்பு இயக்கம் அதுவே தான் செயலுக்கு தக்க விளைவு. சரி, இந்த இடத்துல மகரிஷி பின் விளைவும் என்று சொன்னார். செயலுக்கு பிறகு விளைவு. அந்த பிறகு என்ற சொல் அதனுடைய எல்லை கோடு என்ன? பின் விளைவு என்றால் எப்போதைக்கு? இன்றைக்கா, நாளைக்கா, அடுத்த மாதமா, அடுத்த வருடமா, இல்ல அடுத்த பிறவியா? அப்போ பின் அல்லது பிறகு என்ற காலத்தின் எல்லை என்ன என்று சொன்னால்,
நுண் வினாடி முதல் 140 ஆண்டுகள். இன்றைக்கு நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இதன் பின் விளைவு என்பது என்ன? அந்த செயல் செய்ததிலிருந்து உடனே ஏற்படக்கூடிய விளைவு fraction of second. பிறகு 7வது தலைமுறை கூட இந்த பதிவுடைய கூறு வெளிப்படலாம். இப்படி தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு விளைவு, அது பின் விளைவு, செயலுக்கு பின் வருகின்ற விளைவு. பேருலகில் ஜீவக்கோடி பிறப்பு இறப்பு நடுவாக அனுபவிக்கும் இன்பத் துன்பம். இந்த பின் விளைவுதான் இந்த பேருலகில் ஜீவக்கோடி பிறப்பு இறப்பு நடுவாக அனுபவிக்கும். இப்ப 5 வரைக்கும் உள்ள ஜீவங்கள் இருக்கு. ஆனா அதனுடைய வாழ்க்கை முறை என்ன? பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி. அதற்கு மேல் அதுக்கு அறிவு சிந்தனை செய்யாது. அதற்குள் சில டெக்னாலஜிஸ் இருக்கும். தூக்குநாங்குருவி எவ்வளவு நுட்பமாக கூடு கட்டுகிறது, ஒரு சிலந்தி எவ்வளவு நுட்பமாக வலை பின்னுகிறது. இது போல் நுட்பமாக அறிவு செயல்படும். ஆனால் அதன் நோக்கம், பயன்பாடு என்ன என்றால் அதன் பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி. அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் மனித இனத்திலேதான் எத்தனை அனுபவங்கள், இன்ஃபினைட், எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு அனுபவங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கொண்டு வந்த ஓப்பனிங் பேலன்ஸ், முன்வினை பதிவு, தெரிந்தோ தெரியாமலேயோ நாம் ஏற்படுத்திக் கொண்ட தன்வினை, இந்த 2 அடுக்கின் விளைவாக ஏற்படக்கூடிய பின்வினை. இதோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதன். அதே போல ஒவ்வொரு மனிதன். அப்போ மொத்தம் கூட்டி இத்தனை அனுபவங்கள் மனித இனம் என்று சொல்ல முடியுதா? ஒரு மனிதனுடைய அனுபவத்தை கூட எண்ணி சொல்ல முடியாது. அப்போ 820 கோடிக்கும் அதிகமான மக்களுடைய அனுபவங்களை யார் சொல்ல முடியும்? எனவே பின் விளைவும் பேருலகில் ஜீவக்கோடி இத்தனை பதிவுகளுக்கும் தக்க விளைவு வரும் இல்லையா? ஏதாவது ஏமாந்து போகுமா, அல்லது செயலற்று போய்விடுமா, அல்லது மறந்து போய்விடுமா, அல்லது இடம் மாறி வேறொருக்கு வந்து விடுமா? யார் செஞ்ச பாவமோ எனக்கு வந்து விடிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? மிக துல்லியமான தபால்காரன் இந்த இறைவன். மிக துல்லியமான தபால்காரன். செய்தவனோ அவன் சந்ததியோ இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜிபிஎஸ் இல்லாமலேயே சென்று சேரக்கூடிய திறம் வாய்ந்தவன். ஐடி கார்டு இல்லாமலேயே அடையாளம் காணக்கூடிய திறம் வாய்ந்தவன். இந்த தபால்காரங்கிட்ட தபால் ரிட்டர்ன் போறதே கிடையாது. ப்ராம்ப்ட் டெலிவரி. ஏனென்றால் இறைவனும் தபால்காரன் தான். எந்தெந்த உரையில் என்னென்ன இருக்குமோ, சுகமும் வரலாம், துக்கமும் வரலாம். தபால்காரனா பொறுப்பு. யாரோ எழுதினாங்க. யாரு? சம்பந்தம் இல்லாதவங்களும் எழுதுவாங்க. உறவும் நட்பும். அது போல இந்த பதிப்பில என்னென்ன இருக்கும்? யார் எழுதினது? நாமோ நம்முடைய முன்னோர்களோ? எனவே எண்ணற்ற இத்தனை பதிவுகளும் விளைவின்றி போய்விடுமா? விதி மாறி போகுமா? சாத்தியமே இல்லை. துல்லியமான விளைவு. துல்லியமான விளைவு. இறைவனை போல ஒரு துல்லியமான தராசு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான செயல். அவனுடைய கர்ம வினைக்கு என்ன பலாபலனோ அதை ஒரு சன நேரம் கூட தவறாது துல்லியமாக
அளவு குறையின்றி தரக்கூடியவன். அதான் தேவ நீதி. அதனால் இந்த பின் விளைவும் பேருலகில் ஜீவகோடி பிறப்பு இறப்பு நடுவாக அனுபவிக்கும். எப்படி பிறக்கணும்? நார்மல் டெலிவரியா, சிசேரியனா, குறை பிரசவமா அல்லது முழு பிரசவமா, எங்கே நடக்கணும்? எல்லாம் ப்ரீ ரெக்கார்டட் கேசட் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. சரி, பிறந்தது ஓகே. வாழ்க்கை முறை 7 ஒருவன், 70 ஒருவன். சாவது எப்படி? சென்றது எவ்விடம்? அறியும் வரைக்கும் நீ ஆண்டவனை நம்பு என்றார் கண்ணதாசன். என்ன காரணம்? 7 வயசுலயும் போறான், 70லயும் போறான். 100, 120, 130 வயசு கூட இருக்கிறாங்க ஜப்பான்ல. அது போலவும் ஆய்வு நீள்கிறது. இந்த விதியை யார் எழுதுறாங்க? அதனால் இந்த துல்லியமான வாழ்க்கை நிலை, சரி, அந்த வாழ்கின்ற காலம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குதா? ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதற்கொண்டு இறப்பு வரைக்கும் இப்படித்தான் வாழ்ந்தேன்னு சொல்ல முடியுதா? அவனவன் சரித்திரத்தை எழுத தொடங்கினால் ஒரு பெரிய வால்யூம் 1000, 2000 பக்கம் போகும். இத்தனை அனுபவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும். இது எல்லாவற்றும் காரண காரியம் யார்? எதுக்காக, எப்படி, என்ன வகையில? ஒரு அனுபவம் வீண் போவது கிடையாது. எல்லாம் துல்லியமாக பதிந்து அது அதனுடைய மெச்சூரிட்டி டைம் வெளிப்படுத்துகின்ற இறை நீதி. சரி, கடைசியில முடியுத. ஜனனம் ஒரு வழி, மரணம் பல வழி. இங்க அமெரிக்கா ஒரு சீரியல் போட்டிருந்தாங்க ஒரு காலத்துல, 2010லயோ 11லயோ, 1000 ways to die அப்படின்னு ஒரு சீரியல். எப்படி எல்லாம் மனுஷங்க சாகுறாங்க, இயற்கையாக, விரும்பி, கொலை, தற்கொலை, விபத்து, இப்படி 1000 ways to die. அப்போ ஜனனம் ஒரே வழிதான், அதுல பல வழி கிடையாது. ஆனா மரணமும் ஏதோ ஒரு வழி. இப்படி பிறப்பு இறப்பு நடுவாக அனுபவிக்கும் இன்ப துன்பம் இவைகள் எல்லாம் எல்லாருக்கும் சுகமா இருக்கணும் தான் ஆசை. ஆனா துக்கமும் அங்கங்கே தலை காட்டதான் செய்யுது. சிலருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, இப்படியும் பல பேர் வாழ்க்கை இருக்கு. சுகமெல்லாம் கனவுலதான். அந்த கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரியரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ. இது நின்று போனா கனவு மட்டுமே இருந்தா சுகமான வாழ்க்கை தான். அதுவும் சில பேருக்கு கெட்ட கனவு வந்து துடி துடித்து என் உட்கார வச்சிருது, அங்கேயும் கஷ்டம். எல்லா கனவும் சுகமாவா இருக்கு? இது போல பிறப்பு இறப்பு நடுவாக அனுபவிக்கும் இன்ப துன்பம் இவர்கள் எல்லாம் வயது வந்தோர் எல்லாரும் அறிந்து, இந்த அனுபவங்கள் எல்லாமே 2 வகையில தான் வருது. ஒன்று இன்பம் அல்லது துன்பம். இந்த 2ஐயும் கடந்த நிலை அமைதி, பேரின்பம். அது எத்தனை பேருக்கு கிடைத்தது? இயற்கையாக சில சமயம் அமைதி கிடைக்கும். அந்த அமைதிக்கு மனிதன் வைத்த பெயர் போர். ஒரு வேலையும் இல்லை, ஒரே போர் அடிக்குது. அப்ப அமைதிக்கு இவன் வைத்துக் கொண்ட பெயர் போரிங். பிறகு எப்படி அமைதியை ரசிக்க முடியும், தூய்க்க முடியும், நீட்டித்துக் கொள்ள முடியும்? அமைதி நீட்சிதானே பேரின்பம். எனவே இன்பமும் துன்பமும் செயலுக்கு விளைவு, அமைதியும் பேரின்பமும் செயலற்று இருப்பதன் விளைவு. இருக்கிறது தான் செயலற்ற நிலை.
ஆனா செயலே இல்லையா என்றால் ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன் என்கிறது கீதை. செயல் அற்ற நிலையிலே செயல்படுவது பார்க்கறதுக்கு அமைதியா இருக்கும். கங்கையில நதியை பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக நல்லா தான் இருக்கும், அமைதியா இருக்கும். ஆனா கிதார்காட்ல கால் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஏமாந்து எடுத்துட்டு போயிடும். வாட்டர் கரன்சி. அப்ப மேலுக்கு அமைதியாக தெரிந்தாலும் அடியிலே நீரோட்ட வேகம் அதிகம். அது போல இந்த இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், இந்த 2 நிலைகளிலேயும் இந்த இன்பமும் துன்பமும் உடல் மூலமாக, புலன் மூலமாக செயல் செய்து பெறுகின்ற உணர்வுகள். அமைதி, பேரின்பம் என்பதோ உடல் செயலற்று மனம் ஒன்றை நாடி ஒடுங்குகின்ற நிலை. அந்த நிலைத்தல் என்ற காரியம் நடக்குது இல்லைங்களா? அதுதான் ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். செயல் அற்ற நிலையிலே நடக்கின்ற ஒரு உணர்வு செயல், ஒரு ரகசிய செயல். அப்படி அமைதி, பேரின்பம். இந்த 4 மக்கள் சந்திப்பது என்ன என்றால் இன்பம், துன்பம் 2 மட்டும்தான். இவர்கள் எல்லாம் வயது வந்தோர் எல்லோரும் அறிந்து அறிவால் ஒன்றுபட்டு. குழந்தைகளுக்கு தெரியாது, புரிந்து கொள்ளும் திறன் இருக்காது. 14 வயதுக்கு மேல அவருக்கு சுய சிந்தனை செயல்படுகின்ற போது அவர்களுக்கு தர வேண்டிய அடிப்படை கல்வி இந்த வாழ்க்கையை பற்றிய கல்வி. உலகத்தில் இதுதான் மிக பெரும் குறைபாடு. வயது வருது, நீ அடைய பக்குவம் ஒன்று உண்டு என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் 2 பல் ஞாபகப்படுத்துது. 30 பல்லு தான் இருக்கும் 14 வயசு வரைக்கும். அது பக்கம் 20, 25, 30, 35 2 பல் முளைக்கும். அதுக்கு விஸ்டம் டீத், ஞானப்பல் பேர். ஞானப்பல் முளைச்சது, ஞானம்தான் முளைக்கல இல்லைங்களா? ஞானப்பல்லு எல்லோருக்கும் முளைச்சது, ஆனா ஞானம்தான் வரல. அப்ப என்ன சொல்றாங்க ஞானிகள்? இவைகள் எல்லாம் வயது வந்தோர். இன்பம் ஏன், துன்பம் ஏன், காரணம் என்ன, இவற்றெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வயது 14க்கு மேல். இனி வயது வந்தோர் எல்லோரும் அறிந்து அறிவால் ஒன்றுபட்டு, அறிந்து தெளிந்த நிலையே அறிவால் ஒன்றுபட முடியும். அதாவது 2 பேர் சிக்கல் இல்லாத ஒற்றுமையான வாழ்க்கை அப்படின்னா 2 பேருக்கு சாத்தியம். ஒன்று 2 பேரும் ஞானியா இருக்கணும், அல்லது 2 பேரும் முட்டாளா இருக்கணும். ஒண்ணு இப்படி ஒண்ணு அப்படின்னு வந்து வச்சுங்களேன், பிரச்சனை இல்லாம போகாது. இது சாத்தியமா? 2 ஞானிகள் சேருவதும் சாத்தியம் இல்லை. 2 முட்டாள்களையும் ஆளோ சேர்த்து வைக்க மாட்டான். குடும்பம் எப்படி நடக்கும்? அதனால அது வந்து கலந்து கலந்து வச்சு எல்லாமே ஒரு மாதிரி ஓடும் குடும்ப வாழ்க்கை. எனவே அறிந்து அறிவால் ஒன்றுபட்டு, ஏன்னா அறிவு எத்தனை? 6 அறிவுன்னு சொல்றோம். மனிதனுக்கு 6 அறிவுன்னு. அப்ப அறிவு 1ஆ 6ஆ? இப்போ மின்சாரம் இருக்கு, 5 வகையில மின்சாரத்தை உற்பத்தி செய்யறோம். ஒன்று அட்டாமிக் எனர்ஜி, அணுவிலிருந்து எடுப்பது. காற்றிலிருந்து டர்போ எனர்ஜி. பிறகு சூரியனிலிருந்து சோலார் எனர்ஜி. தண்ணியிலிருந்து ஹைட்ரோ எனர்ஜி. நிலக்கரியிலிருந்து தெர்மல் எனர்ஜி. இந்த 5 வகையில் எடுக்கப்பட்டாலும் மின்சாரத்தின் இயக்கம் ஒன்றே தானே. இது அணு மின்சாரம். சுவிட்ச் போட்டோன்னு லைட்டு டக்குன்னு எரியுங்க.
இது அனல் மின்சாரம், கொஞ்சம் மெதுவா வரும். அது நிலக்கரியிலிருந்து வந்ததுங்க, கொஞ்சம் மெதுவா வரும். அப்படியா? சரி. இந்த ஒரே மின்சாரம் ஒரு விளக்குக்குள் நுழைந்தால் வெளிச்சமாகிறது. குளிர்சாதன பெட்டியில நுழைந்தால் குளிர்ச்சியாகிறது. ஒரு வெப்ப சாதன பெட்டியில சேர்ந்தால் வெப்பமாக வெளிப்படுகிறது. ஒரே மின்சாரம் தானே. அதுபோல் 6 நிலைகளிலே உணரப்பட்டாலும் அந்த மூலப்பொருளாகிய அறிவு ஒன்றேதான். அதுல பேதம் கிடையாது. ஒரே அறிவு. அதை வெளிப்படுத்துகின்ற வகைகளிலே 6 வகையானதே தவிர அறிவுதான். அது ஒன்றே ஒன்றுதான். அதனால் அறிவை அறிந்துவிட்டால் எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக சகோதரத்துவம் எப்ப மலரும்? நான் இந்தியன், நான் பாகிஸ்தானி, நான் அமெரிக்கன், நான் கனடியன், இதெல்லாம் கடந்து போய் நம்ம எல்லாம் மனித இனம் என்ற ஒரு உயர்வு வந்தால் தானே சகோதரத்துவம் வரும். அது எப்ப வரும்? கிரிக்கெட் பார்த்தா கூட இந்தியா ஜெயிக்கணும், பாகிஸ்தான்காரன் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்ன்றான். இப்ப யார் ஜெயிப்பாங்க? யார் திறமையா விளையாடுறாங்க அவங்க ஜெயிப்பாங்க. அப்போ ஒரு ஆட்டத்தை பார்க்கின்ற போது கூட ஒரு ப்ரீ கண்டிஷன் மைண்ட், நல்லா ஆடுறவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு உட்கார்ந்தா பரவாயில்ல. ஆனா எங்க ஆளுதான் ஜெயிக்கணும்னு உட்கார்ந்தா அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ் அல்ல. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்கின்ற மனோநிலை, ஸ்போர்ட்டிவ். அதுதான் ஸ்போர்ட்ஸ். அது போல அறிவு ஒன்றேதான் அறிந்துவிட்டால், அறிவால் ஒன்றுபட்டு நன்முறையில் வாழ்க்கையிலே அமைதி காணும். இந்த பேதங்கள் எல்லாம் கடந்து எல்லாரும் ஒரே சுத்தவெளியில் இருந்தா வந்திருக்கிறோம். வந்த பாதையிலே முன்னோர்கள் பெற்ற அனுபவங்களில் பேதப்பட்டு நிற்கிறோம். பேதங்கள் தவிர்க்க முடியாத இயற்கையின் விதி. இது யாரும் மாற்ற முடியாது. ஏற்றுக்கொள்வதை தவிர இதுல முரண்படுவதற்கு வெற்றி பெற முடியாது. புலம்பலம், அவ்வளவுதான். அதனால் இந்த விதியை புரிந்து கொண்டு வேறுபாடுகள் என்பது தவிர்க்க முடியாத இயற்கையின் விதி, இறைவனின் திருவிளையாடல். அதுல எனக்கு இந்த கதாபாத்திரம், அவருக்கு இந்த கதாபாத்திரம், அவருக்கு இந்த கதாபாத்திரம். இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாம எல்லோரும் பார்க்கின்றோம். இங்க ஆடியன்ஸும் நாம் தான், ஆக்டர்ஸும் நாம தான். அதனால் இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையை ரசிக்கலாம், பேதமின்றி ரசிக்கலாம், பெருமை சிறுமை என்று ரசிக்கலாம். எப்போ அறிவை அறிந்து விட்டால், ஒரே அறிவுதான் எல்லாமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. வேதங்கள் அதனுடைய விதி, இயல்பு. அதை ஏற்றுக்கொள்கின்ற அறிவின் தெளிவுதான் ஞானம். அந்த ஞானத்தின் பயன்பாடுதான் உலக சகோதரத்துவம், உலக அமைதி. எனவே இதை அறியாத வரைக்கும் இந்த உலகத்திலே அமைதி காணல் நீராகத்தான் இருக்குமே தவிர அது செயல்பாட்டுக்கு வராது, கைக்கு எட்டாது. அதனால் அறிவால் ஒன்றுபட்டு நன்முறையில் வாழ்க்கையிலே அமைதி காணும். மிக பெரிய சொத்து என்ன நமக்கு? 1000 இருந்தும் வசதியில் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். இப்படித்தான் இருக்கிறாங்க மக்கள். வசதிக்கும் குறைச்சல் இல்லை, செல்வத்துக்கும் குறைச்சல் இல்லை. மனசு நிம்மதியா இருக்குன்னு சொன்னா, என்னை விட அவன் பெரியவனா இருக்கிறானே, எனக்கு வர வேண்டிய பதவி கிடைக்கலையே, இப்படியே தவிப்புல தானே போகிறது வாழ்க்கை. அப்ப அமைதி யாருக்கு கிடைக்கும் என்றால், குட் பீப்புள் ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட், பேட் பீப்புள் ஹாவ் பீசஸ் ஆஃப் மைண்ட். அப்ப மனம் அறிவை சார்ந்து விட்டால் அமைதி நிரந்தரம். இல்லை என்றால் மனம் சுக்குலாகிவிடும்.
இந்த ஃபெவி பாண்டுக்கு ஒரு ஆட் வரும், ஜாயின்ஸ் எவ்ரி திங் எக்ஸப்ட் broken ஹார்ட் அப்படின்னு 1970s 80s டிவியில் விளம்பரங்கள் வரும். அது மாதிரி உடைந்த இதயங்களை இணைப்பதற்கு எந்த ஃபெவிகாலும் யூஸ் ஆகாது, அமைதி தான் யூஸ் ஆகும். அதனால் அமைதி பெற்றால் மனம் அறிவாக இருந்தால் அமைதி அடையும். அமைதிக்கு வந்துவிட்டால் மனம் இருக்காது. அதனால் அமைதி காணும் நினைவு உயர்வு கருதவத்தால் ஆகும். அமைதி காணும் நினைவு உயர்வு கருதவத்தால் ஆகும். நினைவு அமைதி கொடுக்கணும். எப்ப அமைதி வரும்? நற்சிந்தனைகள் நமக்கு அமைதியை தரும். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அமைதியை தரும். பொறாமை, எரிச்சல், வெறுப்பு, பேராசை, கோபம், கடும் பற்று இவையெல்லாம் அமைதியை தருமா? அமைதியை கெடுக்கும். அதனால் மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார் கண்ணதாசன். அத்தனை சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மனசுதான் காரணம். அப்ப மனதை செம்மைப்படுத்தவில்லை என்றால், மனம் போன போக்கிலே செயல்பட்டோம் என்றால் எதுவுமே நல்லதாக வந்து சேராது. நோய்களும் பிரச்சனைகளுமா தான் இருக்கும். அதனால் நினைவு நல்ல பதிவுகளே நற்சிந்தனைகளாக வெளிவரும். அந்த நற்சிந்தனைகளே கிரியேட்டிவிட்டி, ஆக்கப்பூர்வமாக செயல்படும். ஆக்கம் உயர்வு தரும். எனவே அமைதி காணும் நினைவு உயர்வு இவை எல்லாமே கருதவத்தால் ஆகும். அப்போ தவத்தின் சிறப்பு எத்தனை, இழப்பது என்ன? எனக்கு தவம் செய்ய போய் இதெல்லாம் நட்டமாய் போச்சுன்னு எதையாவது சொல்ல முடியுமா? காலம் சொல்லலாம். சில பேர் இருக்கிற நேரத்தில் 1/2 மணி நேரம் தவம் பண்ணி உட்கார்ந்து போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். உண்மைதான். எத்தனை நாளைக்கு? ஒரு 2-3 மாசம். அது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட். தவத்திலே மனம் ஒடுங்க பழகுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதன் பிறகு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பாருங்க. 8 மணி நேரம் செய்யற வேலையை 6 மணி நேரத்துல முடிச்சிடலாம். 2 மணி நேரம் படிக்கிற பாடத்தை 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம். இப்ப எத்தனை நேரம் மிச்சமாகுதுங்க? அப்ப 3 மாசம் நாம் செய்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் லைஃப் லாங் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பல மணி நேரங்கள் நம்ம மிச்சமாகும். உடலுக்கு சோர்வும் கிடையாது. அப்ப இத்தனை மேன்மைகள் அளிக்கின்ற ஒரு இலவச பயிற்சி. அதாவது தவம் என்பது உயிர் மூச்சு போல. எல்லாத்துக்கும் காசு கொடுத்து தான் வாங்குறோம். தண்ணி கூட காசு கொடுத்து தான் பாட்டில் வாட்டர் வாங்குறோம். ஆனா தண்ணி இல்லாம 1 வாரம் உயிர் வாழ முடியும். உணவு இல்லாமல் 1 மாசம் வாழ முடியும். சுவாச காற்று இல்லை என்றால் எவ்வளவு நேரம் வாழ முடியும்? காத்துக்கு என்ன காசுங்க? அப்ப இலவசம் என்பதனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் நினைவு கூறுவது இல்லை. அதே போல தவத்தின் மேன்மைகள் பல பல. ஆனால் அதுவோ இலவச இணைப்பு. அதனால் அதன் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. எனவே தவத்தால், தவ பயிற்சியினால் இழப்பது ஒன்றுமில்லை, பெறுவதோ அளப்பரியன. இவ்வளவு வந்துன்னு சொல்ல முடியாது. வாழ்நாள் முழுவதும் அடுத்து சந்ததிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரே இலவச இணைப்பு தவம். அதனால் செய்க தவம், செய்க தவம், செய்க தவம். ஐயா, அடுத்த கவி போடலாமா? டைம் இருக்கா? ஆச்சுங்க. டைம் ஆச்சு இல்லையா? ஆயிடுச்சு. 9:30. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த ஒரு கவியோடு இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம்.
வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றிக பாராட்டி, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற நினைவோடு வாழ்க்கை நடத்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஐயா வாழ்க வளமுடன். மன்னிக்கவும் ஐயா, நான் அன்மியூட் பண்ணிக்கும் ரைட். மிகவும் சிறப்பான சிந்தனை ஐயா. நான் அன்மியூட் பண்ண மறந்து போனேன். ரைட். இப்பொழுது அன்பர்கள் ஐயா உங்களுடைய கருத்துக்களை பகிர விரும்பினால் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருந்து கேள்விகள் கேட்க விரும்பினால் ஐயாவிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம், கையை உயர்த்தி கேட்டுக்கொள்ளலாம். நான் ஐயா வாழ்க வளமுடன். ஜனா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா go ahead. இட்ஸ் ஓகே ஐயா, வாழ்க வளமுடன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த இன்பமும் மகிழ்ச்சியும் ஒரே வேர்ட் தானா அல்லது வேர்டுக்கு ரெண்டு கருத்து இருக்கா? ரெண்டுக்கும் இன்பம் மகிழ்ச்சி உண்ணுதாங்கய்யா. இந்த இன்பத்தின் அந்த வெளிப்படுதலையே பல டிகிரிஸ் இருக்கு இல்லையா? அதை குறிப்பிடுவதற்காக சிரிப்பு, புன்சிரிப்பு, மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, இப்படி பல வார்த்தைகளை பயன்படுத்துறோம். இன்பத்தின் வெளிப்பாடு எல்லாம் இன்பத்தின் வெளிப்பாடுதான். சரி 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 ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கணும் போல ஐயா. நீங்கள் அதை ஏற்கனவே அதை பற்றிய விளக்கங்கள் தந்துட்டீர்கள் என்றாலும் திருப்பி கேட்கணும் போல என்று சொல்லி சொன்னால், இப்போ இந்த பதிவுகளை பற்றி சொன்னீங்கள். பதிவுகள் இப்போ எத்தனையோ கோடி மக்கள், 110 கோடி மக்கள், அவையின் சந்ததிகளுக்கு போனால் எல்லாற்ற பதிவுகளின் விளைவும் கட்டாயம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த நாங்கள் இப்போ பார்க்கும்போது 110 கோடி மக்கள் நினைக்க ஒரு சாம்பலாக எடுத்து பார்த்தாலே பெரும்பாலும் இப்போ வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அந்த பதிவுகள் எப்படி இருக்குமுன்னு எங்களால் இப்போ இந்த அறிவு கிடைச்சது பிறகு ஓரளவுக்கு இந்த பதிவுகள்லாம் இப்படி இருக்குமுன்றதை ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பதிவுகளின் விளைவுகளும் எப்படி என்பதை ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகம் எப்போ அதாவது போக 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 கூடிக்கொண்டே போகுது. அப்படி போகும் பொழுது நீங்கள் அதுக்கு ஏற்கனவே கன்னடங்கள் சொல்லியிருக்கீர்கள் பதிலும். இப்போ என்னோட சொன்னீங்கன்னு சொன்னால், குட் பீப்புள் ஹேவ் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பேட் பீப்புள் ஹேவ் பீசஸ் ஆஃப் மைண்ட். அப்போ இப்படியான சமுதாயத்தில் இந்த குட் பீப்புள் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும்? அது ஒரு கேள்வி. என்று சொன்னால் நான் கணக்கு பார்க்குறேன். இப்போ இந்த ஐயா சிரிக்கிறீர்கள் ஐயா. என்னமோ சொன்னீங்க என்று சொல்லி சொன்னால், அதை இதுதான் இறைவனின் திருவிழாடல் என்று பார்த்து கொண்டு போக வேண்டியதான். அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னீங்களா ஐயா? அதை பார்க்கும்போது ஐயா நான் எவ்வளவோ பார்த்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோதான் பக்குவமாக போங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்த போகிறீங்க, பக்குவமாக அப்படியே பக்குவமாக போகிறீங்கன்னு வையுங்க. இல்லாட்டி ஒரு இடத்த அப்படி என்னும் பொழுது உங்களை குழப்பறதுக்குண்டாங்க, உங்களை குழப்பில்லை, அந்த குழப்பறதுக்குன்னு ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை பக்குவமாக ஃபோன் பண்ணிட்டு லைன் பண்ணி கொண்டு போய் இடையில குழம்பிப்போம். அது அப்படி சாத்தியம்தான். அப்போ அதை நீங்கள் அந்த வாழ்க்கை முறையில் எடுத்தீர்கள் கண்டால், நாங்கள் இப்படி போகும் பொழுது இப்போ அதையும் சொன்னீங்க. நீங்கள் என்ன சொன்னால், இது இறைவன் திருவிளையாடல் அப்படியே வைத்துக்கொண்டு நாங்கள் இலுமானத்தை பார்த்து கொண்டு போக வேண்டியதான் என்று சொல்லி அப்படித்தான். அதுதான் சரியான கருத்து ஐயா. ஆமாங்க, அதுதான் அல்டிமேட்டம். ஆமாய்யா, அதுதான் ஐயா சரியான கருத்து. அன்பர்கள் வேறு யாராவது ஐயாவிடம் கேள்வி கேட்க வேணும்னு சொல்லி சொன்னால் கேளுங்க, அல்லது நாங்கள் நிகழ்ச்சி அதாவது சமுதாய குடும்ப வாழ்க்கையில தவிர்க்க முடியாதுங்க. எப்பவுமே ஸ்டேபிளா நிக்கிறது கஷ்டம் ஐயா. அப்படி இல்லையா, பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொன்னால், ரெண்டு ஞானிகள் சேர்ந்தா அது அமைதியா இருக்கும். முட்டாள் சேர்ந்தா ஆனா அது சரியா ரேர். அப்படி நீங்க ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னாலே, நான் சும்மா சொல்றேன், உங்களுக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னாலே ஒரு ஆள் வேதாத்தியத்துல இந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து அவர் அதுல கணக்கு போய் இருக்கிறாரு. இப்போ இன்னும் ஒரு ஆள் அதை பற்றிய சிந்தனை, அதை பற்றிய இதே இல்லை. அப்படி என்னும் பொழுது இந்த வேதாத்தியத்துக்கு இந்த கருத்துக்கள், இந்த அறிவை பெற்றவருக்கு
அவருக்கும் கஷ்டம்தான். ஆமா ஆமா. அதான் ஐயா. ஏன்னா சமுதாய வாழ்க்கையை தவிர்க்க முடியாதுங்க ஐயா. ஆமையா, அதுதான் ஐயா. அதான் அதெல்லாம் எப்பெல்லாம் நம்ம வந்து அந்த தவ தன்மை நிலையில நுண்ணிய அலைவகத்தில் இருக்கிறோமோ அப்பெல்லாம் மன்னிப்பு இயல்பாக இருக்கும். எந்த பேச்சையும் காரியத்தையும் அலட்சியப்படுத்திடுவோம், போனா போதுன்ட்டு. அதுவே நாம கொஞ்சம் டிஸ்டர்ப் மைண்டா இருக்கிற போது சிறிய காரியத்தை கூட பெருசா பாவனை ஆமையா, பண்ணுவோம். அது உண்மை ஐயா. ஆமையா, ஸோ எல்லாமே மனம் வைத்து தானே வாழ்கிறோம். ஆமையா, அதுகளை குறைத்துக் கொள்ளலாம் ஐயா. ஆமா. அதனால தவத்தின் மூலமாக அதை குறைத்து கொண்டு வருகிறோம். ஆம். 100% வருவதற்கு நம்மளும் ஞானி இல்லையே. உண்மை ஐயா, உண்மை உண்மை ம். உண்மையா. எல்லாம் பயிற்சியாளர்கள் தானே. ஆமையா, ஆமையா. நன்றிகள் ஐயா. நாங்கள் இதுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அனைவரும் ஐயா சொல்லுங்க ஐயா, சொல்ல இல்ல செய்துக்கலாங்க, யாரும் கேள்வி இல்லைன்னு செய்துக்கலாம். ஆமையா. நாங்கள் ஐயாவுக்கு அனைவருமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து கூறி போட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஐயாவுக்கு வாழ்த்து கூறுவோம். இன்றைய சிந்தனை உரையை மிகவும் சிறப்பாக நடைப்படுத்தி தந்த முல்லை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். முல்லை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம் வளமுடன், அவரின் வேதாத்திரிய தொண்டு வளமுடன்,